விஜய் கட்சி வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது, எல்லாரும் டாக் ஆஃப் த டவுனா, டாக் ஆஃப் த எலெக்ஷனா, மேன் ஆஃப் த மேட்சா ஏன் விஜய் இருக்கிறார் அப்படின்னா, 40 வயசு கீழே இருக்கக்கூடிய பையன் பூரா அங்கதான் உட்கார்ந்துருக்கான். அவனா ஓடி வர்றான், அவனா வேலை பார்க்கறான், அவனா தோரணம் கட்டுறான், அவனா கொடி கட்டுறான், அவனா அவ்வளவு வேலையும் பண்றான், வாலண்டியர் பண்றான். அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வந்து கதி கலகுது. இவங்களை கூட்டுறதுக்கு நம்ம குவார்டர் வாங்கி தர வேண்டியிருக்கு, பிரியாணி வாங்கி தர வேண்டியிருக்கு, சேர் போட்டு தர வேண்டியிருக்கு, போக வர வண்டி வைக்க வேண்டியிருக்குது. இவ்வளவு செஞ்சா சடைச்சுக்கிட்டே வர்றான். ஆமா வந்துட்டாலும் அப்படின்றான். அவன் என்னன்னா காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 7 வரைக்கும் வெயில நிக்கிறான். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக தவறுனது யாரு? எங்க அண்ணன் சீமான் நேத்து ரொம்ப அழகா பேசினார். தமிழன் தற்கூரி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா தற்கூரி ஆக்குனது யாரு? புரியுங்களா? ஆக்கிட்டான்னு ஆக்குனது யாருங்கிற கேள்வி வருதுல. அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காம விட்டது யார் தப்பு? இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் பத்தாதே, அதை சொல்லணும்ல. நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிற சொல்லணும்ல, சொல்றது இல்ல. கெட்ட விஷயம் பண்ணா பல்ல கடிச்சு உட்கார்ந்துருக்கான், நல்ல விஷயம் பண்ணா பண்ண வேண்டிய கடமை தானே செய்யறான். அவன் பெரிய செஞ்சிருக்கான், அவன் கை காசா போறான் அப்படின்னு. அப்ப நல்லதை ஆதரிக்காமல் போனால் சொல்லது வீட்டு வாசல் நிற்கும்.